அப்பாயின்மெண்ட் ஆர்டரா? நாகார்ஜுனாவா? நான் ரெக்கார்ட் பண்ணது எங்க அக்காக்கே தெரியாது. அப்லோட் பண்ணாதான் தெரியும். என்னல பண்ற? இந்த கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் வந்து பாரு. என்ன பண்றேன்னு உனக்கே புரியும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்னு எழுத போனோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நாங்க எழுத போன டிஆர்பி எக்ஸாம் கிடையாது, குரூப் 1 எக்ஸாம் அப்படின்னு. அப்ப நீ என்னதான் பண்ண? என்ன பண்ணேனா, கேள்வித்தாளை விரிச்சு பார்த்தா ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட், அசர்ஷன், ரீசன், ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட், அசர்ஷன், ரீசன், பூரா அப்படிதான் இருக்கு. பேட்டர்ன் ஃபாலோ பண்ணல. டைரக்ட் கொஸ்டின் சொல்லி பார்த்தா அது இது லிட்ரேச்சர் கொஸ்டின் பேப்பரானே எனக்கு டவுட்டா வந்துருச்சுல. ஐயோ, நைட்டு விழுந்து படிச்சியே. பார்வதி நம்பியார் விழுந்து எழுந்து படிச்சதெல்லாம் வீடுன்றது கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது. உன்னை ஒரு படிப்பாளின்னு நம்ம குடும்பம் நம்பிட்டு இருக்கு. அது முதல்ல தெரியுமா? நான் சொன்னனா உங்களை நம்ப சொல்லி? நான் சொன்னனா? முழுசா வச்சு முடிச்சு விட்டுருக்காங்க எங்களை. கப்பல் கவுந்துருச்சா? எல்லாமே கவுந்துருச்சுல, எல்லாமே கவுந்துருச்சு. கட்டி வைத்த மனக்கோட்டைகள் அனைத்தும் இடிந்து சரிந்து விழுந்து விட்டது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ அடுத்து? அப்பாயின்மெண்ட் ஆர்டரா? ஃபெயில் ஆனாலே டீசென்டான மார்க்ல ஃபெயில் ஆகாமன்னு தெரியாம இருக்கிறேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டரா? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எங்க, எப்படி? திரும்ப கொஞ்சம் அதை இங்க சொல்லு, நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ரெக்கார்ட் பண்ணிக்கிறியா? ஏல நானே என் மன உளைச்சல வச்சு உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன், ரெக்கார்ட் பண்றேன். நினைச்ச மாதிரி எக்ஸாமும் டஃபா தான் இருக்குல்ல. அப்புறம் என்ன, சம்பவம் தான்.